அரசியலமைப்பு திருத்த மசோதா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், மிக முக்கியமான ஒரு விஷயம். அரசியலமைப்பின் விதிகளில் ஏதேனும் ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு மசோதாவுக்கு ஒரு மசோதாவை முன் வரைவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துல கொண்டு வருவாங்க. அதற்கு பேரு அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பை திருத்த போறாங்க அப்படின்னா அதை சொல்லக்கூடிய அந்த அரசியலமைப்பினுடைய சரத்து 368(2). இதுல நம்ம ஒண்ணு மட்டும் பார்க்கணும். இந்த 368 மூலமாக இந்திய அரசியலமைப்பினுடைய அனைத்து விதிகளையும் திருத்தம் பண்ண முடியும். ஆனால் அரசியலமைப்பினுடைய விதி 1, விதி 2, விதி 3, விதி 4 மட்டுமே திருத்த இயலும். இதை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாநில அரசினுடைய ஒன்றிய மற்றும் அதன் பகுதிகளில் படிச்சிருக்கோம். ஸோ 368 மூலமா ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா அரசியலமைப்பினுடைய பகுதிகளையும் திருத்தம் மேற்கொள்ள இயலும். அடுத்து இரு அவை அரசியலமைப்பு திருத்த மசோதாவை இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில என்ன பண்ணலாம் அப்படின்னா தாக்கல் பண்ணலாம். இதுல மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் சமமான அதிகாரம் இருக்கு. அடுத்து கூட்டு அமர்வு, எந்தெந்த மசோதாவிற்கு கூட்டு அமர்வுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பண மசோதா விதி எண் 110, அரசியலமைப்பு சரத்து 110. பண மசோதாவுக்கு என்ன கிடையாது, கூட்டு அமர்வு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா மாநிலங்களவைக்கு அதிக அதிகாரம் கிடையாது, அதனால அதற்கு கூட்டு அமர்வு கிடையாது. 14 நாட்கள் மட்டுமே மாநிலங்களவையில் அதனை என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். அடுத்து நிதி மசோதா 117 சப்செக்ஷன் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட்டு அமர்வு உண்டு. ஏன்னா 2 விஷயங்கள்ல மட்டும்தான் அது பண மசோதா போல இருக்கு, மற்ற எல்லாத்துலயும் சாதாரண மசோதா தான். அடுத்து நிதி மசோதா 117 சப்செக்ஷன் 3, இது எல்லா வழிமுறைகளிலையும் சாதாரண மசோதாவாக செயல்படுகிறது. எனவே இதற்கு கண்டிப்பாக கூட்டு அமர்வு உண்டு. அரசியலமைப்பு திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பே திருத்துறாங்க, அதனால எளிய பெரும்பான்மையான கூட்டு அமர்வு மூலமாக இதை திருத்த இயலாது. அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு கூட்டு அமர்வு என்பது கிடையாது. ஏன்னா இது அரசியலமைப்பினுடைய விதியை திருத்துறதுனால உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை இரு அவைகளிலும் செப்பரேட்டா ரொம்ப முக்கியம். அப்ப இதுதான் அரசியலமைப்பு திருத்த மசோதா மற்றும் கூட்டு அமர்வுகள் எந்தெந்த மசோதாவிற்கு தேவை மற்றும் தேவைப்படாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.